ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சேலை தறி போடுற இடத்துக்கு தாங்க வந்திருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மிஷினில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாமேவும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கையில் தான் நெய்வாங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாமே மிஷின் வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நூல் சுற்றுறது அதுவுமே மிஷினு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மிஷினு அக்கா தங்கச்சி அவங்க எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்காங்க உள்ளே. சரி, அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு நான் அதிகமாக யாருக்கிட்டேயுமே பேசலைங்க. லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். அடுத்து ஃபுல்லாக சேலை தறி போடுறது எப்படின்னு ஊரில், எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கைத்தறியும் போடுறாங்க, மிஷின் தறியும் போடுறாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோவாக, தனி வீடியோவாக தெளிவாக போடுறேங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். மிஷின் அந்த லாஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னொன்றுனா போடுவாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வந்த உடனே தறி போடுறதுக்கு விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த டப்பாவில் நூல் சுற்றணுமா. ஃபஸ்ட்டு நூல் சுற்றினதுக்கப்புறமா ரெண்டாவது அந்த மிஷினு நூல் சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, அந்த மிஷினில் நிப்பாட்டுவாங்களாம்மா. அதுக்கடுத்து மூணாவதாக தான் பார்த்திங்கன்னா இங்கே தறி போடுறதுல நிப்பாட்டுவாங்களாம். தறி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, சேலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா உட்காந்து கையில் தாங்க தறி போடுவாங்க. அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே மிஷின் வந்தனால எல்லாருக்குமே ஈஸியாகிருச்சு பாருங்கள். சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த சேலை நெய்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளமாக 5.5 மீட்டருக்கு 90 ரூபா கொடுக்குறாங்களாங்க. எவ்வளவு நெய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த நூல் சுற்றுற மிஷின் பக்கம் அவங்க நிற்கிறவங்களுக்கு டெய்லி அன்றாட சம்பளமாங்க 290 ரூபான்னு சொன்னாங்க அந்த அக்கா அவங்களுக்கு. எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. அப்படியே வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள். இந்த பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா 10 வயசுலேருந்தே இந்த வேலைக்கு வந்துட்டாங்களாம். ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த டப்பா சுற்றுறது, ரெண்டாவது அந்த மிஷினில் நிப்பாட்டினாங்களாம்மா, மூணாவது அந்த தறி ஓட்டுறதுல. அங்கே 25 வருஷமாக நான் இங்கே வேலையில் இருக்கேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே 25 வருஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அக்கா, இந்த அக்கா மட்டும்தான் இந்த நூல் நிற்கிறாங்க பார்த்திங்களா, நூல் சுற்றுற இடத்துல. இவங்க மட்டும்தான் நான் 4 வருஷம் ஆகுது இப்போ அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு தான் டெய்லி அன்றாட சம்பளமாக 290 ரூபான்னு சொன்னாங்க பாருங்கள். பிஸியாக இருக்காங்க. இப்போயும் போய் டக்குன்னு எடுத்து நூலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது. எனக்கு சரியாக அதை பற்றி தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவாக அவங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஊரில் போய். ஏன்னா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்தோம்னா அவங்க வேலை கெடும் இல்லையா, அதனால் தொந்தரவு பண்ண வேண்டாமல் நான் அதிகமாக எதுவுமே கேட்டுக்கறல. அங்கே சேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம உங்களுக்கு காமிக்கலாமே தறி ஓட்டுறது அப்படின்னு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேலை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த அக்கா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. விலையுமேவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தறி ஃபுல்லாக போட்டு விட்டாங்க. ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஓட்டி விட்டுட்டாங்க. இனி எல்லாருக்குமே லஞ்சு டைம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லஞ்சு சாப்பிட கிளம்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிட அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எங்களோட வந்தவங்க தான். வீடியோ பிடிச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட். பாய், நன்றி, வணக்கம்.